லவ் மீ இஃப் யூ டேருங்க. படம் பேர் தான் இங்கிலீஷான படம், தெலுங்கு படம். படம் ஃபுல்லாமே பேய் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப திகிலுங்கிற சீன் எல்லாம் இருக்கு. நம்ம வைஷ்ணவி தான் லீட் ரோட் பண்ணிருக்காங்க. இதுல சில போல பேபியோட அந்த ஒரு கேரக்டர் இதுலயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு படத்து லிஸ்ட்ல தெரியும். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, அண்ணன் லவ் பண்ணிட்டு தம்பிய வந்துட்டு ரூட் விட்டுனுக்குது நம்ம பேபியோட ஹீரோ வைஷ்ணவி. இதுதான் பேய், இதுதாங்க ஸ்டோரி. புரியல, படம் பாக்குற வரைக்கும் உங்களுக்கு புரியாது. ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வராங்க. பொண்டாட்டி வந்து வரவே இல்லை வெளியில. ஒரு நாள் அந்த ஊர்ல வெளில வருது. அதை பார்த்தா தீ குளிச்சு நிக்குது. அதோட பொண்ணுதான் நம்மளோட வைஷ்ணவி. அது வந்து என்ன பண்ணி நிக்குதுன்னா, ஒரு ஒரு கட்டத்துல ஒரு ஒரு வேஷமா போட்டு போட்டு வாழ்ந்து நிக்குது. ஏன்னா அது எல்லாரும் வந்துட்டு லோன்லினஸ். சோ அப்பதான் வந்துட்டு சின்ன வயசுல ஒரு குட்டி பையன் கிஃப்ட் கொடுப்போம். அந்த கிஃப்ட் நம்ம அண்ணங்காரன் நினைச்சிட்டு அவனை லவ் பண்ணா, அதை பார்த்தா தம்பிக்காரன் கமிட் ஆயிடுது. இந்த நேரத்துல அந்த தம்பிக்காரன் என்ன பண்றான், நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் சொல்லிட்டு பல பேய் வீடுகளா போய் விசிட் பண்றான். இங்க ஒரு பேய் வீடு இருக்கு, அது ரொம்ப ஆறுன்னு பாருனா அங்க ஒரு பேயோட எல்லாம் இல்லாம இஞ்சிடுறான். கிளைமேக்ஸ் சீன்ல கேக்குறான் வைஷ்ணவ், நமக்குள்ள ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நைட் ஆயிடுச்சு இல்ல. ஆனது யார் கூட, அதுதாங்க சஸ்பென்ஸ். அது யாரு கூட ஆச்சு, அது பேய் கூட தான் ஆச்சு. அது எப்படி ஆச்சு, நாங்களுக்கு பாட்டு உள்ளது தெரியும். இவங்களது விட பெறுகிறது மிராக்கல் திங்க். நன்றி.